நமச்சிவாய. வாழ்க வளமுடன். கம்பங்குடி டிவி நேயர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். பலரும் பலவிதமான சந்தேகங்களை கேட்கிறார்கள். அவற்றில் ஒன்று, இராமாயணத்தில் வருகின்ற லக்ஷ்மண ரேகை என்று சொல்கிறார்களே, அது பற்றிய விவரம் வேண்டும், அது உண்மையா என்று கேட்கிறார்கள். சிலர் வழக்கத்தில், நான் கோடு போட்டால் அவன் அதை கிழிக்க மாட்டான், நான் போட்ட கோட்டை தாண்ட மாட்டான், இதுதான் லக்ஷ்மண ரேகை என்று சொல்லி நாம் சொல்வதற்கு அவர்கள் உடன்படுவார்கள், அது கட்டளை என்று ஏற்றுக்கொள்வார்கள் என்ற பொருளில் சொல்வது உண்டு. இந்த சொல்லுக்கு காரணம் இராமாயணத்தில் உள்ள ஒரு நிகழ்ச்சி. இராமாயணத்தில் உள்ளதாக சொல்லப்படும் சில சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் உண்மையில் மூல இராமாயணத்தில் இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. ராமர் வாழ்ந்த காலத்திலேயே எழுதப்பட்ட நூல் வால்மீகி இராமாயணம். அதன் பிறகு பல இராமாயணங்கள் எழுதப்பட்டு விட்டன. பல மொழிகளில், பல பிராந்தியங்களில் இராமாயணம் மாற்றம் கொண்டது. இந்த மாற்றம் இராமாயண கதை சொல்லலில் சில சேர்க்கைகளையும் உண்டாக்கியது. சுவாரஸ்யம் காரணமாக அந்த மாற்றங்கள் காலத்தில் நிலைத்து விட்டன. அப்படி இராமாயணத்தில் உள்ளதாக சொல்லப்படும் ஒரு சம்பவமே லக்ஷ்மண ரேகை என்ற சொல். மாரீசன் மாயமானாக வருகிறார். ராமரின் கவனத்தை திசை திருப்பி வனத்துக்குள் அழைத்து சென்றான். ராமபானம் அவனை கொன்றது. சாகும்போது அவன் ஸ்ரீராமரின் குரலில் லக்ஷ்மணா, சீதா என்று குரல் எழுப்பிவிட்டு மாண்டான். இதை கேட்ட சீதை, ஸ்ரீராமர் வலியிலும் வேதனையிலும் கலங்குவது போல் உள்ளது, லக்ஷ்மணா, நீ போய் என்ன ஆனது என்று பார்த்து வா என்று கூறினார். ஆனால் லக்ஷ்மணனோ அன்னை சீதாவை தனியே விட்டுவிட்டு போவது சரியல்ல என்று, தாயே, ஸ்ரீராமரை யாரும் எதுவும் செய்ய இயலாது, எனவே கவலை வேண்டாம் என்று சொல்லி ஆறுதல் படுத்தினார். ஆனால் விதி வலியது, அல்லது அவதார நோக்கம் நிறைவேறியாக வேண்டும். ஏதோ ஒரு காரணம். அன்னை சீதா லக்ஷ்மணரை நோக்கி கடுஞ்சொல் சொல்லிவிட்டாள். லக்ஷ்மணா, உன் நோக்கம் எனக்கு புரிந்துவிட்டது. இத்தனை காலமும் நீ நல்லவன் போல் நடித்து என்னை அடைய காலம் பார்த்து கொண்டிருந்தாய். இப்போது அதற்கான தருணம் வந்துவிட்டது என்று நினைத்து விட்டாயா என்று கேட்டுவிட்டார். இந்த கேள்வி லக்ஷ்மணனை தீ போல வாட்டியது. தாயே, இத்தனை காலமும் என் தாய் என்றல்லவா நினைத்து உங்களுக்கு சேவகம் செய்தேன். இப்படி சொல்லிவிட்டீர்களே, இதை கேட்டும் என் உயிர் உடலில் தரித்திருக்கிறதே, நான் என்ன செய்வேன் என்று வருந்தினார். சீதையின் பழிச்சொல்லை கேட்டதுமே போயிருக்க வேண்டிய உயிர் இனி தானாக போகாது என்பதை அறிந்த லக்ஷ்மணன் அடுத்து அங்கிருந்து புறப்பட தயாரானார். இனி நான் இங்கு நிற்பது முறையல்ல, நான் செல்கிறேன். இனி உங்களை ஸ்ரீராமருடன் சேர்ந்து தான் சேவிப்பேன். அதுவரை உங்களை இந்த வனத்தின் தேவதைகள் காக்கட்டும் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார். இராமாயணம் சொல்லும்போது பலரும் இந்த காட்சிகளை விவரிப்பார்கள். லக்ஷ்மணர் 3 கோடுகளை போட்டு அதை தாண்டக்கூடாது என்று சொல்லி சென்றதாகவும், ராவணன் அந்த கோடுகளை தாண்ட முடியாமல் தடுமாறி வேறு வழியின்றி நயமாக பேசி சீதையை அந்த கோடுகளை தாண்டி வரச் செய்தான் எனவும் சொல்வார்கள். இதை மையப்படுத்தி ஒருவரின் சொற்படி நடப்பவனை கோடு போட்டால் தாண்ட மாட்டான் என்று குறிப்பிடும் மொழி வழக்கத்திற்கு வந்தது. இதைத்தான் லக்ஷ்மண ரேகை என்று சொல்கிறார்கள். ஓம் நமச்சிவாய். வாழ்க வளமுடன்.